நன்றியுடன் பாடிடுமோ வாழ்நாளெல்லாம் போற்றிடுமோ நன்றியுடன் பாடிடுமோ வாழ்நாளெல்லாம்
நீ. ஓ, எல்லாரும் சேர்ந்து சத்தமா தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமா நீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம். சகல உலகெல்லாம் சேர்ந்து தலைமுறை
நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு மறுபடியும் சேர்ந்தேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். கர்த்தரின் மீட்பராயிருக்கிறீர், மொழி ஒன்றும் எனக்கு இல்லையே.
தெய்வம் இம்மட்டும் கைவிட நேரம் இனியும் கைவிட மாட்டான் இம்மட்டும் கைவிட நேரம் இனியும் கைவிட மாட்டான் தாய் வயிற்று தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவான் தாய் வயிற்று தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவான் தாங்குவான் தப்புவிப்பான் ஏந்துவான் தெய்வம் தாங்குவான் தப்புவிப்பான் தாங்குவான் தாங்குவான் தப்புவிப்பான் ஏந்துவான் தாங்குவான் தப்புவிப்பான் தாங்குவான் தாங்குவான் தப்புவிப்பான் ஏந்துவான் தாங்குவான் தப்புவிப்பான் ஏந்துவான் தாங்குவான் தப்புவிப்பான் ஏந்துவான் ஆயனேசு ஆதனா ஆதனா பயமில்லை ஆயனேசு ஆதனா ஆதனா பயமில்லை சத்தம் பறிக்க முடியாது சத்தம் பறிக்க முடியாது சபிக்கு பேசுனாமர்கள் சபிக்கு பேசுனாமர்கள் தாங்குவான் தப்புவிப்பான் ஏந்துவான் என் தெய்வம் தாங்குவான் தப்புவிப்பான் ஏந்துவான் தாங்குவான் தப்புவிப்பான் ஏந்துவான் தாங்குவான் தப்புவிப்பான் ஏந்துவான் தாங்குவான் தப்புவிப்பான் ஏந்துவான் ஓ கரங்களவற்றி தாங்குவான் தப்புவிப்பான் ஏந்துவான் என் தெய்வம் எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு தாங்குவான் தப்புவிப்பான் ஏந்துவான் என் தெய்வம் கடைசி ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் கண்களை மூடி விடக்கூடிய ஆண்டத்திலிருந்து இதுவரை உதவினே இயேசு இதுக்கு மேலே நமக்கு உதவி செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறபடி கண்களை மூடி உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே யெகோவா தேவன் உன்னை நடத்திடுவார் யெகோவா தேவன் உன்னை யெகோவா தேவன் உன்னை நடத்திடுவார் சேவாதிகம் எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே யெகோவா தேவன் உன்னை உன்னை நடத்திடுவார். யெகோவா தேவன் 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 உன்னை நட
Genesis chapter number 13, commencing from verse number 14 through verse number 18. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை உள்ள வசனங்களை நம்ம எல்லாரும் எடுத்துக்க போறோம். Genesis chapter number 13, commencing from verse number 14 through verse number 18. வாசிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமா இருக்கு? ஹalleluya. சத்தம் ஹalleluya. நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாமும் விசுவாசமும் என்கிறதான தலைப்பினுடைய பின்னணியிலே நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்களை ஒரு 8 வாரங்களாக கடந்த வருடத்தினுடைய கடைசியிலே நம்ம தியானித்திருந்தோம். ஏப்ரஹாம் and his faith, ஆபிரகாமும் விசுவாசமும் அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய முற்பிதாவாகிய நமக்கு முன்பதாக ஜெயமாக விசுவாசத்திலே ஓடி கிரீடத்தை பெற்றுக்கொண்டவராகிய ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை ஒரு 8 வாரங்களாக கடந்த வருடத்துடைய கடைசியிலே நம்ம தியானித்தோம். நமக்கு நடுவில் நிறைய சின்ன கேப்ஸ் இருந்தனால ஒரு சின்ன ரீகேப்பை மட்டும் நம்ம வேகமா ஒரு 5 நிமிஷத்துல நம்ம பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நாம அந்த 8 வாரத்துல முக்கியமான ஒரு 30 பாடங்களை 30 லெசன்ஸை கடந்த 8 வாரங்கள்ல நம்ம பார்த்தோம். ஒன்று, நம்முடைய வாழ்வை அழகாக மாற்றுகிற தேவனுடைய குறுக்கீடு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் தேவன் இன்டர்ஃபியர் ஆகும்போது வாழ்க்கை அழகாக மாறிவிடும். எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கை அழகாக மாறினதோ அப்படி. 2, பாதி கீழ்ப்படிதல் என்பது முழுமையான கீழ்ப்படியாமை தான். எப்போது நாம் ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் செய்கிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவருக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படிந்தோம் என்று அர்த்தம். 3, தேராது என்கிற தாமதம் நம்ம இடத்துல மறிக்க வேண்டும். அந்த டிலேயிங் ப்ராசஸ் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. 4, தேராது என்கிற தேக்கம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளால திட்டமுள்ள ஒரு விசுவாசியாக, தரிசனமுள்ள ஒரு விசுவாசியாக நகர்ந்து நம்மால் முன்னேறி முன்னாடி போக முடியாது. 5, எப்போ ஒருக்கா நாம நகராம முன்னேறாம முன்னாடி போகாம ஆயிடுறோமோ, நகர்வு இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எந்த வகையிலுமே பிரயோஜனமற்ற ஒன்று. எப்போ ஒருக்கா நான் சபைக்குள்ள வந்த காலத்திலிருந்து என்ன கலர தோட்டத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் நான் ஒரே மாதிரியான ஒரு அப்படியே சட்டிலான ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கையை, மேலே போகாம கீழே வராம ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனோ அப்பவே இந்த விசுவாச வாழ்க்கைக்கு நான் தகுதியற்றவன் என்று அர்த்தமாகி விடுகிறேன். 6, நாம எவ்வளவு தூரம் நடக்கிறோமோ அவ்வளவு தூரம் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை நடத்திட்டு போவாரே ஒழிய நம்மளை கழுத்தை பிடிச்சு தள்ளுறது நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வேலை இல்லை. 7, முற்றுப்புள்ளிகளிலே புதிய துவக்கத்தை ஆரம்பிப்பதிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. ஒரு ஸ்டாப் பாயிண்ட்ல, ஒரு எண்ட் பாயிண்ட்ல மறுபடியும் ஒரு புதிய ஒரு ஆச்சரியமான ஒரு பாதையை நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் மாத்திரமே ஆரம்பிக்க முடியும். அதில் அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. 8, சர்வ வல்லவருக்கு பின்னால் ஒருத்தனுக்கு நடக்க துணிந்த ஒருத்தனுக்கு சகலமும் சாத்தியமாகவே இருக்கும். அவனோட பாதையில எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சர்வ வல்லவருக்கு பின்னால் நடந்தவனுக்கு சகலமும் சாத்தியம். 9, நம்மளோட இந்த பயணத்துல ரொம்ப முக்கியம், இந்த விசுவாச பயணத்துல நம்மளோட இந்த பயணத்துல ரொம்ப முக்கியம் எதுன்னா நம்மளோட பேக்கிங் ரொம்ப முக்கியம். 10, லோத்துங்கிற தேவையில்லாத லக்கேஜஸ் நம்மளோட பேக்கிங்ல இருந்து நம்ம கலட்டி விட்டே ஆகணும். 11, ஆண்டவர் சொன்னதை எப்படியாவது செஞ்சு முடிச்சோம். நடுவுல கொஞ்சம் தெரியாம அப்படி இப்படி வழி மாறிட்டாலும் ஃபைனலா நம்ம ஆண்டவர் நம்மளை உருவாக்க நினைச்ச அந்த ஷேப்புக்கு, அந்த பொசிஷனுக்கு, அந்த ஸ்தானத்துக்கு எப்படியாவது நம்ம வந்து சேர்றோம். நடுவுல ஏதோ கொஞ்சம், நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே, நடுவுல ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி ஆனா கூட கடைசியா தேவன் நம்மளை எந்த இடத்துல வைக்க விரும்புறாரோ அந்த இடத்துக்கு எப்படியாவது நாம வந்து சேர்ந்தோம். 12, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அல்லது இந்த விசுவாச வாழ்க்கையிலே முழுமையான வெற்றிக்கான ஒரே வழி முழுமையான கீழ்ப்படிதல் ஒன்று மாத்திரம்தான். வேற எத்தனை லட்சம் காணிக்க கொடுக்கறதுனால, எத்தனை காலம் பாஸ்டருக்கு பின்னாடி நடக்கிறதுனாலையும் இல்லை, முழுமையான கீழ்ப்படிதல் தான் இந்த விசுவாச வாழ்க்கையிலே முழுமையான வெற்றிக்கான ஒரே வழி. 13, நாம புறப்படுறது இல்லை, போய் சேர்றது தான் முக்கியம்.
ஒவ்வொரு தடவையும் இந்த 1ஆம் தேதியில இருந்து, இந்த வாரத்துல இருந்து, இந்த திங்கட்கிழமையில இருந்து, இந்த பிறந்த நாள்ல இருந்து, இதுல புறப்படுறது இல்ல, போய் சேர்றதுதான் ரொம்ப முக்கியம். 14 எதிர்ப்புகள் இல்லாமல் வாய்ப்புகள் இல்லை. எதிர்ப்புகளை மேற்கொள்ளாமல் வெற்றிகளை ஒரு நாள் நம்மளால குவிக்க முடியாது. 15 கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எதிர்ப்புகளை மேற்கொண்டு தன்னுடைய தீர்மானத்திலே எவன் ஒருவன் உறுதியா இருப்பானோ அவனுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தரிசனமும் ஆவார், வாக்குத்தத்தமும் கொடுப்பார். 16 இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பலிபீடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதோடு கூட பலிபீடம் கட்டப்படுகிற திசை அதுவும் ரொம்ப முக்கியம். எப்படி கட்டணும்? பெத்தேல், அதாவது தேவனுடைய வீடு நமக்கு முன்பதாகவும், ஆயி அதாவது உலகம் நமக்கு பின்பதாகவும் இருக்கிற மாதிரி பலிபீடமானது கட்டப்பட வேண்டும். 17 தேவனுடைய திட்டத்தை விட்டு, பிளானை விட்டு நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே அது கீழான அடிதான், நம்முடைய வீழ்ச்சிக்கான அடிதான். 18 தேவனுடைய பிள்ளை நினைத்தால் அந்த வீழ்ச்சி அவனுக்கு நிரந்தரமானதல்ல, திரும்பவும் மறுபடியும் அவனால் எழுதி மறுபடியும் மேலே வந்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தினுடைய பாதையில மறுபடியும் தன்னை அந்த டிராக்ல அவன் நினைத்தால், அவள் நினைத்தால் மறுபடியும் அவனால் அவளால் இணைந்து கொள்ள முடியும். 19 அப்படி ஒருத்தன் எழுதி மேல வரணும்னு நினைச்சான்னா அவன் ஒரு 3 காரியம் செய்யணும். 1 முதல்ல அவன் வழியில வரணும். 2 அவனுக்கு உண்டானவைகளை அவன் வெளியில கொண்டு வரணும். 3 அவனோட வாக்குத்தத்தத்தோட எதெல்லாம் அட்டாச் ஆயிருக்கும் அந்த ஸ்ட்ரிங்ஸ் ஒன்னையும் விடாம அதையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு அவன் வெளியில வரணும். 20 அவன் வெளியில வந்தா மாத்திரம் போதாது, தேவன் தன்னை வைக்க விரும்பின அந்த ஸ்தானத்திற்கு மறுபடியும் அவன் என்ன செய்யணும்? திரும்பணும். 21 வெளியில வந்து தன்னுடைய ஸ்தானத்திற்கு அவன் திரும்பினா மாத்திரம் போதாது, ஒரு எழுப்புதலுக்குள்ளேயும் அவன் என்ன செய்யணும்? கடந்து சபையை விட்டு பின்மாற்றத்துல வெளியில போய் மறுபடியும் பாகால பின்மாற்றத்துல வெளியில போயிட்டு அப்புறம் நான் கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு சபைக்கு வராம மறுபடியும் பாகால வழிபாட்டுக்கு போயிட்டேன்னா பிறகு அதுல ஒரு பிரயோஜனம். அதனால அவன் வெளியில வரணும். வெளியில வந்து அதை மறுபடியும் அவன் எந்த ஸ்தானத்துக்கு இருக்கணும் அந்த ஸ்தானத்துக்கு என்ன செய்யணும்? சரி, வெளியில வந்த நானு அதை விட்டுட்டு மறுபடியும் எந்த ஸ்தானமோ அந்த ஸ்தானம் சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன், நாட்டப்பட வேண்டிய இடத்துல வந்து நாட்டப்பட்டுட்டேன். இங்க வந்து அசையாத தூண் மாதிரி நான் இருக்கக்கூடாது, எழுப்புதலுக்குள்ளாக நான் என்ன செய்யணும்? கடந்து கண்டிப்பா. 22 நம்மளை சுத்திலும் மனுஷன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் முரண்பாடுகளும் கண்டிப்பா நம்மளை சுத்தி கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். 23 பிரச்சனை வர்றது நமக்கு பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனையை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு பிரச்சனை. 24 கர்த்தர் தனக்குன்னு கொடுத்திருக்கிற வார்த்தைய, வாக்குத்தத்தத்தை 100% முழுசுமா ஒருத்தன் நம்புவான்னா அவன் அடுத்தவனை கெடுக்கணும்னோ, அடுத்தவனுக்கு கிடைக்கிறத பார்த்து பொறாமையோ, அடுத்தவன் வளர்றத நினைச்சு அவனுக்கு ஒரு எரிச்சலோ கண்டிப்பா வராது. எனக்கு கொடுத்தவர், எனக்கு வாக்கு பண்ணினவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய வார்த்தையை அவர் எப்படியும் நிறைவேற்றுவார். ஒருவேளை உனக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், ஆனா கண்டிப்பா எனக்கு கண்டிப்பா நடக்கும்னு 100% ஒருத்தன் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை நம்புவான்னா அவனுக்கு அடுத்தவனை பத்தின எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தவனை அடிக்கணும், ஏமாத்தணுங்கிற அவசியமும் அவனுக்கு கண்டிப்பா இருக்கவே. 25 பொருளாசை ரொம்ப மோசமானது. ஏன்னா பொருளாசை ஒருத்தனுக்குள்ள வரும்போது இயல்பாவே தேவன் அவனுக்கு தர நினைக்கிற ஒண்ணு தன்னோட வஞ்சகத்தால, தன்னோட தந்திரத்தால ஒருத்த பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்வான். அது ரொம்ப ஆபத்தானது, அது ரொம்ப பாவம். லோத்துக்கு அதுதான் இருந்துச்சு. நீ முதல்ல எடுத்துக்கோன்னு சொன்னா கூட, அண்ணா நீங்க முதல்ல எடுத்துக்கோங்க, நீங்க தான் மூத்தவர், நீங்க எடுத்துட்டு மீதி எனக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை லோத்து சொல்லிருக்கலாம். ஆனா பொருளாசை அண்ணன் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நாம செலக்ட் பண்ணி செழிப்பா இருக்கிறத, நல்லா வனமா இருக்கிறத, நல்லா அழகா இருக்கிறத முதல்ல நாம நமக்குன்னு எடுத்துக்கோங்கிற பொருளாசை இயல்பாவே தேவன் நமக்கு தர நினைக்கிற ஒண்ணு. இயல்பாவே தேவன் நம்மளை எப்படியும் உயர்த்தி தான் போறாரு, எப்படியும் ஒழித்துக்குள்ள கொண்டு வர போறாரு, எப்படியும் நம்மளுடைய பிள்ளைகளை கர்த்தர் தூக்க போறாரு. இயல்பாவே கர்த்தர் நமக்கு தர போற ஒண்ணு. அதுக்கு முன்னாடி நாம போய் பொருளாசைனால தட்டி பறிக்கிறதுனால அது தேவையில்லாத ஒரு பாவமா நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும். 26 சபை என்று சொல்லும் போது நாம் ஒரே குடும்பம். போன வாரம் பார்த்தோம், நாம் சகோதரர்கள், நமக்குள்ள நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க கூடாது. ஒரே சரீரத்தினுடைய ஒரே அவயவங்களாகிய நாம ஒரு அவயம் இன்னொரு அவயத்துக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது. 27 பொதுவான ஒரு எதிரி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. நமக்கு ஒரு காமன் எதிரி இருக்கான், அவன் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம ஒரு காலமும் மறந்து செயல்படக்கூடாது. 28 விசுவாசம்னா ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும்.
ரிஸ்க் இல்லாம ஃபெய்த் கண்டிப்பா செயல்படவே முடியாது. 29 என்னோட பக்கம் நியாயம் இருக்கு, நான் சரியா இருக்கிறேன், என்னோட ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறதுனால நான் முன்னாடி தான் நின்னாகணும்னு எந்த விதமான கட்டாயமும் இல்லை. நான் பின்னாடி கூட தள்ளி நிற்கலாம். நான் எங்க நின்னாலும் என்னோட கூட கர்த்தர் இருக்கிறதுனால நான் நிக்கிற இடம் தான் ஆசீர்வாதமான இடமா கண்டிப்பா என்ன செய்யும். கடைசியா 30 பார்க்கறதுக்கு நம்மளுடைய எதிரி ஜெயிச்சிட்ட மாதிரி தெரிஞ்சாலும் முடிவில் பாருங்க வெற்றி தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற 30 முக்கியமான பாடங்களை கடந்த 8 வாரங்களை நம்ம தியானிச்சிருக்கோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. சத்தமா ஹalleluya. ஓகே, இந்த வாரத்துடைய தொடர்ச்சிக்கு நேராக நம்ம போலாம். Genesis chapter 13 commencing from verse number 14 through verse number 18. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 தொடங்கி 18 வரை உள்ள வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்க போறோம். எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமென் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஹalleluya. வாசிக்கலாம். 14 தொடங்கி ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்கி. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்துக் கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஹalleluya. பாருங்க, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்பி அவரோடு கூட கைகோர்த்து கொண்டு விசுவாசத்திலே நடப்பது என்பது. let me repeat it again. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி அவரோடு கூட கைகோர்த்து கொண்டு விசுவாசத்திலே நடப்பது என்பது it is a progressive revelation. அதாவது வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிற வெளிப்பாடு. ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவரோட கையை பிடிச்சிட்டு நான் இறங்கி நடக்கிறதுங்கிறது இட் இஸ் a progressive revelation. அது வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிற வெளிப்பாடு. பக்கத்துல ஒருத்தவங்க பார்த்து சொல்லுங்க, போக போக தெரியும். என்னாகும்? போக போக தெரியும். பக்கத்துல சொல்லுங்க, என்ன தெரியும்? போக போக. It is a progressive revelation. அது வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிற வெளிப்பாடு. அப்படின்னா முதல் அடி எடுத்து வைக்கும் போதே கடைசி எல்லை என்னவா இருக்கும்னு தெரியாது. It is a progressive revelation. அது வளர்ச்சி அடைந்து கொண்டே ஒரு வருகிற ஒரு வெளிப்பாடு. நான் போக போக நான் நடக்க நடக்க என்னோட பாதையை கர்த்தர் காட்டிக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. தொடர்ந்தேச்சியான ஒரு வெளிப்பாடுல அதை நம்மளால பார்க்க முடியுமே தவிர முதல் அடியிலேயே கடைசி முடிவை நம்மளால என்ன செய்ய முடியாது. கர்த்தரை நம்பி நமக்கு ஒரு தரிசனத்துக்கு ஒரு ஊழியக்காரனா வருவேன், இல்ல நீ ஒரு வீடு கட்டுவ, இல்ல நீ ஒரு கார் வாங்குவ, இல்ல நீ ஒரு பெரிய பிசினஸ் மேனா வருவ, இல்லனா நீ வெளிநாட்டுக்கு போவே, நீ ஒரு மிஷனரியா மாறுவ, இல்லனா உன் பிள்ளைகளை கர்த்தர் ஊழியக்காரங்களை எடுத்து நிறுத்துவார். இப்படி ஆண்டவர் சொல்லுகிற எந்த வார்த்தையா இருந்தாலும் சரி, அது முதல் அதுக்கு அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு அந்த வாக்குத்தத்தத்துக்கு சில அடிப்படை ரூல்ஸையும் கொடுப்பாரு. அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே அப்படியே உடனே என்னோட தேவன் எனக்காக வைத்திருக்கிற கடைசி பாயிண்ட், அந்த எல்லையை என்னால என்ன செய்ய முடியாது. அந்த கரையை, அந்த லட்சிய கரையை என்னோட முதல் அடியிலேயே என்னால பார்க்க முடியாது. அது போக போக என்ன செய்யும் தெரியும். அது it is a progressive revelation. அது வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிற ஒரு வெளிப்பாடு. எனக்கு புரிஞ்சாங்க? Because of this age of instant everything, எல்லாமே நமக்கு உடனே நடந்துடணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்றதுனால எல்லாமே நமக்கு உடனே தெரிஞ்சிடும். என்னன்னா நம்ம இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு யுகத்துல ஒரு பீரியட்ல நம்ம வாழ்றோம். an age of instant. எல்லாம் உடனே நடந்துடும், எல்லாம் உடனே கிடைச்சிடும். ஒரு காஃபி கூட என்ன செய்ய முடியாது, அது வடிகட்டி குடிக்கிற அளவுக்கு அந்த டைம் அது இன்ஸ்டன்டா போட்டவனே என்ன செய்யும், உடனே வருமா அப்படிங்கிறது தான் நம்மளோட விஷயமா இருக்கு. We are in an age of instant. காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லே இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன செய்யறது இல்ல, பிடிக்கிறது. வந்த உடனே டாக்டரை பார்க்க முடியுமா,
அந்த மாதிரி அவனும் அதுக்குதான் நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு நான் உள்ள வந்த உடனே டப்புனு கதை திறந்து என்ன உள்ள விட்டுறணும். காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லே நம்மள நிறைய பேருக்கு என்ன செய்யறது. சிக்னல்ல சில சமயம் கார்ல உட்கார்ந்து போது பார்ப்பேன், அடாடா இந்த 2 வீலர் காரங்களும் 4 வீலர் காரங்களும் சுத்தி வர நின்று பண்ற அலப்பறைக்கு அவ்வளவு அவசரம். அது இதுக்குள்ள பூந்து அதுக்குள்ள பூந்து கண்ட மேனிக்கு ஹார்ன் அடிச்சு, அது ஒரு சின்ன சந்து கிடைச்சாலும் அதுக்குள்ள பூந்து இத்தனை அலப்பறை பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு மூலக்கடையில போய் நின்று 2 ரூபாய்க்கு பன்னு வாங்கி சாப்பிட போறதுக்கு தான் இத்தனை அவசரம். வேக வேகமா போய் என்ன செய்ய போறான்னு பார்த்தா டீ வாங்கி குடிச்சு வடை சாப்பிடுறதுக்கு தான் அத்தனை வேகம். நமக்கு காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற பிகாஸ் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் இன்ஸ்டன்ட் எல்லாருக்குமே அவசரம், எல்லாமே உடனே நடந்துடணும், உடனே தெரிஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம். ஆனா இதுல விஷயம் என்னன்னா, நம்மளோட பொறுமையற்ற தன்மையை பத்தி எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு கவலையே கிடையாது. நம்ம எப்படி ஒரு 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 ரெல்குள்ள எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல வந்திருக்கிறோம்னா, எப்படிப்பட்ட ஒரு பீரியட்ல வந்திருக்கிறோம்னா, ஏஜ் ஆஃப் இன்ஸ்டன்ட் எல்லாம் உடனே நடந்தோம், எல்லாம் உடனே தெரிஞ்சிடணும், என்னால வெயிட் பண்ணவே முடியாது, என்னால காத்திருக்கவே முடியாதுங்கிற ஒரு பீரியடுக்குள்ள நாம வந்திருந்தாலும் நம்மளுடைய இம்பேஷன்ஸை பத்தி நம்ம ஆண்டவருக்கு எப்போதுமே கவலை கிடையவே. என்னோட பொறுமையற்ற தன்மையை பத்தி என்னுடைய ஆண்டவருக்கு கவலையே இல்லவே. என்னோட அவசரத்தை பத்தி எல்லாம் என்னோட ஆண்டவர் he just don't care. அவருக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. காரணம், அவர் எல்லாத்தையும் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி தீர்மானம் பண்ணி ஒவ்வொன்றையும் அதனுடைய கால அளவுகளிலே அவர் சரியாக செய்து முடிக்கிறார். என்னோட அவசரத்தை பத்தி அவருக்கு கவலை கிடையாது. திரும்ப புரிஞ்சாம ஹalleluya. எனக்கு அவசரமா இருக்கு, எனக்கு உடனே பார்க்கணும் அப்படிங்கிறதுனால மாசமான உடனே குழந்தை பெற்றுக்க முடியாது. 10 மாசம் இருந்துதான் என்ன செய்ய முடியும், குழந்தை பெற்றுக்க. எனக்கு அவசரம்ங்கிறதுனால ஆண்டவர் பாவம் என் பையன் ரொம்ப பதட்டமா இருக்கான், அவனுக்கு என்னது உடனே எடுத்து காட்டிக்கணும் எல்லாம் அவர் இருக்க மாட்டார். என்னோட இம்பேஷன்ஸை பத்தி அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. என்னோட அவசரத்தை பத்தி அவருக்கு எந்த விதமான பதட்டமும் கிடையாது. அவர் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி எனக்காக வரைந்து வைத்த திட்டத்தின்படி அதனுடைய காரியத்தை அதனுடைய கால நேரத்திலே அளவுகளிலே கர்த்தர் எனக்காக செய்து முடிக்கிறார். ஹalleluya. அப்ப விசுவாசத்துல நடக்கிறதுங்கிறது பக்கத்து பசங்க போக போக தெரியும். நல்லா போயிருக்கீங்க போல இருக்கு, அப்படி போயிருக்கீங்க போல இருக்கு, போக போக தெரியும் விசுவாசம் நடக்கிறதுங்கிறது. இப்ப பாக்கிறதுக்கு கேனா கட்டின சேலை போட்ட சட்டை பார்த்த வீடு ஓட்டின வண்டி மாதிரி உனக்கு தெரியல. ஆனா பாரு, போக போக உனக்கு என்ன செய்யும் சொல்லுங்க பக்கத்துல, போக போக என்ன செய்யும், வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிற வெளிப்பாடு. It is a progressive revelation அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மூலமா நான் சொல்ல வர்றது, நமக்கு நம்ம ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கு நாம கீழ்ப்படிந்து அவர் சொன்ன பாதையிலே நாம் நடந்து கொண்டே போக அடுத்தடுத்த காரியங்களை அவர் நமக்கு படிப்படியாக வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டே, அதுதான் progressive revelation. அப்படின்னா என்ன, ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியத்திற்கு முதல்ல நான் நம்பி அது நடக்கணும்னா அவர் எனக்கு சொன்ன கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து அவர் என்னை எப்படி நடக்க சொன்னாரோ அந்த பாதையிலே நான் நடந்து கொண்டே போக, நான் போய்கொண்டே இருக்க அடுத்தடுத்த காரியங்களை அவருடைய வசனம் என் பாதைக்கு தீபம், அவருடைய வசனம் என் பாதைக்கு வெளிச்சம். நான் நடந்து கொண்டே போக போக அடுத்தடுத்த காரியங்களை எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டே வருவார். ஆமென். நீங்க வீட்டுக்கு போய் ஏசாயா 28ஆம் அதிகாரத்துல தன்னுடைய ஜனத்தோடு கூட ஆண்டவர் பேசுகிற விதத்தை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறது. ஐசையா chapter number 28 verse number 10. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாருங்க, கற்பனையின் மேல் கற்பனை. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவாங்க, கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவாங்க, பிரமாணத்தின் மேல் பிரமாணம். இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம் கர்த்தர் வெளிப்படுத்துகிற அந்த விதம் எடுத்த உடனே கம்ப்ளீட்டா அந்த லாஸ்ட் டெஸ்டினி பாயிண்ட் அப்படியே ஓப்பனா அவர் நமக்கு காட்டுறது இல்ல. அவருடைய வார்த்தைக்கு நம்பி அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நான் நடந்து கொண்டே போக போக அடுத்தடுத்த காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டே வருவார். எத்தனை பேர் புரிஞ்சாங்க? சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளால எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரையும் நம்ம ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வெளிப்பாடையும் பெற்றுக்கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு நாம அவரை ரிசீவ் பண்ணிருக்கோமோ, எந்த அளவுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நாம ரிசீவ் பண்ணிருக்கோமோ, அந்த அளவுக்கு நமக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரையும் அவர் நமக்கு கொடுத்த வெளிப்பாடையும் காட்டிக்கிட்டே வருவார். எந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தையும் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். மகிமை உண்மையை உதித்தது, பூமியும் இருள் மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், உண்மை கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிற வாக்குத்தத்தமா
எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரை? நான் கர்த்தரை நம்புறேன்னா நம்புறேன். கர்த்தரை எந்த அளவுக்கு நான் ரிசீவ் பண்றேன், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நான் எப்படி இருந்தா என்னோட ஆண்டவருக்கு பிடிக்கும், நான் என்ன மாதிரி இருந்தா இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த வார்த்தையை எந்த அடிப்படையில் பேசுகிறார், இதனுடைய பேசிக் பிரின்சிபல்ஸ் என்ன, இதுக்கு நான் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் என்ன, இது நடக்கணும்னா நான் என்ன செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் முழுவதுமா உள்வாங்கி பிறகு இந்த வாக்குத்தத்தத்தையும் நான் எந்த அளவுக்கு உள்வாங்கி அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் நான் என்ன செய்யணும், அதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் நான் உள்வாங்கி அது எனக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன, அது எனக்கு தருகிற ஆசீர்வாதம் என்னங்கிறத எந்த அளவுக்கு நான் உள்ள ரிசீவ் பண்றேனோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரையும் அவர் எனக்காக தந்த வாக்குத்தத்தத்தையும் எனக்கு காட்டிக்கிட்டே அதோட ப்ராக்ரெசிவ் பாயிண்ட்டை எனக்கு காட்டிக்கிட்டே வருவார். ஆக விசுவாசத்திலே நடப்பது என்பது இட் இஸ் a progressive revelation. அது போக போக தெரியும், வளர்ந்து கொண்டே வருகிற வெளிப்பாடு. ஹல்லேலூயா. நான் எப்போதுமே ஒரு காரியத்தை சொல்லுவேன், என்னன்னா திட்டமா நம்புவேன், இஸ்ரவேல் ஜனங்க எந்த அளவுக்கு நடந்தாங்களோ அந்த அளவுக்கு சிவந்த சமுத்திரமானது அவங்களுக்கு வழி விட்டு கொண்டே வந்துச்சு. இவங்க எந்த அளவுக்கு நடந்தாங்களோ அந்த அளவுக்கு அது வழி விட்டுச்சு. ஒருவேளை இவங்க பாதி சமுத்திரத்தில் நின்று இருந்துட்டா மூடி இருந்திருக்கும், உள்ளே விழுந்து சாக வேண்டியதுதான், இழுத்து கொண்டு போய் வெளியில எல்லாம் தள்ளிக்க மாட்டாங்க. இவங்க எந்த அளவுக்கு நடந்தாங்களோ அந்த அளவுக்கு அந்த சமுத்திரம் அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டே இருந்துச்சு, வழி விட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவங்க எவ்வளவு நம்பிக்கையோட விசுவாசத்தோட நான் கால்கடியை எடுத்து வைக்க வைக்க இந்த ஜல குவியில நின்ன மாதிரி இருக்கும், என்ன கர்த்தர் சொன்னபடியே கானான்ல கொண்டு போய் சேர்த்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சாங்களோ அது ஓபன் ஆயிட்டு வைடா அவங்களுக்கு ஓபன். நீங்க நான் சொல்றது கேளுங்க, நாம முன்னாடி போகாம நம்ம ஆண்டவர் நம்மள முன்னாடி கொண்டு போக மாட்டார். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. நாம முன்னாடி போகாம நம்ம ஆண்டவர் நம்மள ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, முன்னாடி கொண்டு போக. யாராவது ஜெபம் பண்ணுங்க, யாராவது பாட்டு பாடுங்க, யாராவது காணிக்கை பாட்டு பாட வரீங்களா, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் தான் என்ன செய்ய முடியாது, ஸ்பேஸ கொடுக்க முடியும். யாராவது ஜெபம் பண்ணுங்க, யாராவது காணிக்கை பாட்டு பாடுங்க, 1/4 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு அக்கா எந்திரிக்கிற வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்க முடியாது, காத்திருக்க முடியாது. அப்ப சர்வீஸே என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அப்ப யாராவது சொன்ன உடனே அந்த ஒருத்தி நானா இருக்கணும்னு நான் முன்னாடி போனா என்னோட தேவனாகிய கர்த்தரால என்ன முன்னாடி கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. யோர்தான் நதியில பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் பட்ட உடனே எப்படி சிவந்த சமுத்திரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி விட்டதோ அதே மாதிரி யோர்தான் அவர்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, வழி. ஆனா நீங்க யோசித்து பாருங்க, சிவந்த சமுத்திரத்துடைய தண்ணீர் என்பது அது ஒரு சமுத்திரம் அப்படின்னா தண்ணி ஸ்டாக்னெண்டா நின்றுக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி, ஒரு குறிப்பிட்ட அடி ஆழம், ஒரு குறிப்பிட்ட அடி நீளம் அகலம், அதோடு கூட அந்த தண்ணி என்ன செஞ்சிருக்கணும், அது ஒரு சி அப்படின்னா அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு, அதை என்ன செஞ்சிருக்கணும், அதோட கூட சிவந்த சமுத்திரத்தோட தண்ணி நின்றுக்கணும். ஆனா இங்க யோர்தான்னு சொல்லும் போது அவங்க காலை வச்ச அந்த நேரத்துல யோர்தான்ல தண்ணி கரைபுரண்டு என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு, அறுப்பு காலம் முழுவதும் யோர்தான்ல தண்ணி எப்படி ஓடுமா, கரை புரண்டு என்ன செய்யும் அப்படின்னா இங்க ரன்னிங் வாட்டர் ஃப்ளோவா இருந்துட்டு இருக்கு, மடகரந்த வெள்ளம் மாதிரி தண்ணி திபுதிபுன்னு விழுந்துகிட்டு இருக்கு. சிவந்த சமுத்திரங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுல தேங்கி நிக்கிற தண்ணி, அது 2 குவியலா பிரிஞ்சு நிக்குது, நடுவில் பாதி நடந்துட்டு இருக்காங்க, அது நிக்கிற தண்ணி. ஆனா இங்க யோர்தான்ல வந்துட்டு இருக்கிற தண்ணி எப்படி, அது பிரவாகித்து வருகிற பெருவெள்ளம். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்க ஒருவேளை யோர்தான்ல நடக்க நடக்க பாதி நின்று இருந்தாங்கன்னா பிரவாகித்து வருகிற அந்த வெள்ளத்துல இவங்க கூட்டமா அடிச்சுட்டு போயிருந்திருப்பாங்களே ஒழிய கானானுக்கு ஒரு காலமும் போய் சேர்ந்திருக்கவே முடியாதுன்னு சொன்னா, விசுவாசத்துல நடப்பது என்பது இட் இஸ் a progressive revelation. நான் ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்க வைக்க எனக்கான வழிகளை கர்த்தர் திறந்து பாதையை காட்டிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளைக்கு முன்னாடி நின்ன சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்ய போறாரு தெரியாது, எந்த ஐடியாவும் இல்ல. எப்படி இவங்க ரெஸ்கியூ பண்ண போற சொல்லிட்டாரா, ஏற்கனவே நைட் ராத்திரி சொல்லிட்டாரா, காலையில் உங்க நேபுகாத்நேச்சர் கூப்பிடுவான், தீ முன்னாடி நிக்க வைப்பான், நீங்க போக மாட்டேன்னு சொல்லுங்க, அப்படி சொன்னீங்கன்னா நான் 4வது ஆளா உள்ள இறங்கி வருவேன், உங்க மேல தீ படாது, உங்களை தூக்கிட்டு வரவன் செத்து போயிடுவான், நீங்க உயிரோட இப்படி எல்லாம் பிளான சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தர் கொடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா பைபிள் எழுதி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நான் அக்கினி சூளைக்கு முன்னாடி நின்ன சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, விசுவாசம் இருக்கா, இருக்கு. ஆண்டவர் என்ன செய்ய போறாரு தெரியாது. இட் இஸ் a progressive, போக போக தெரியாது. என்ன ஐடியா வச்சிருக்காங்க தெரியாது, போக போக என்ன செய்யும், இதனுடைய முடிவு என்னவா இருக்க போகுது தெரியாது. சரியா சொல்லணும்னா உண்மையான விசுவாசம், மறுபடியும் சொல்றேன், சரியா சொல்லணும்னா உண்மையான விசுவாசம் முடிவை பத்தி எப்போதுமே கவலைப்படாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க?
உண்மையான விசுவாசம் முடிவை பத்தி எப்போதுமே கவலைப்படாது. இதை துவங்கினவர் நடத்துவார். எனக்குள்ளே நற்கிரிகளை தொடங்கினவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். எனக்கு எந்த கவலையும் கிடையாது. விசுவாசம்னா முடிவை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஹalleluya, ஹalleluya. அதனால அவங்க சொன்னாங்க, இதை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிறவர் எங்களை தப்புவிப்பார். எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகி உங்களுடைய கைக்கு என்ன செய்வார்? சரி, உங்களை ஒருவேளை அவர் தப்புவிக்காம போயிட்டா, ஒருவேளை அந்த எரிகிற அக்கினியில் நீங்க பத்தி எரிஞ்சிட்டா, ஒருவேளை நீங்க சாக வேண்டிய சூழ்நிலை வந்தா, அப்போதும் அவர் நித்திய மரணத்திலிருந்தும் நித்திய அக்கினி நரகத்தினுடைய கடல் இருந்தும் எங்களை தப்பு வைப்பார். அப்ப எப்படியுமே அவர் எங்களை என்ன செய்வார்? ரட்சிப்பார். ஒன்னோ எரிகிற அக்கினிக்கு ராஜாவாகிய உன் கைக்கு தப்பு வைப்பார். செத்துட்டோமா, நாங்க யுகாயுகமாய் நரகத்தில் இருக்க போறதில்லை. மரணத்துக்கு கர்த்தர் எங்களை ரட்சித்து மறுபடியும் எங்களை கொண்டு போய் அவரோட கூட உட்கார வைக்க போறார். கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா வரும். எப்படியும் அவர் எங்களை ரட்சிப்பார். போக போக என்ன செய்யும்? எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர் நமக்கு முன்னாடியே காட்ட மாட்டார் பிரியமானவர்களே. அப்படி எல்லாத்தையும் அவர் நமக்கு காட்டிடுவார்னா நமக்கு விசுவாசம்னு ஒன்னே தேவையில்லை. எல்லாத்தையும் எனக்கு ஏற்கனவே எனக்கு என்னென்ன நடக்கணுங்கிறத கம்ப்ளீட்டா அவர் எனக்கு காட்டிடுவாருன்னா அப்புறம் எனக்கு எதுக்கு விசுவாசம்? அப்புறம் இந்த மார்க்கத்துக்கு எதுக்கு விசுவாச மார்க்கம்னு பேர்? நமக்கு எதுக்கு விசுவாசிகள்னு பேர்? எல்லாத்தையும் அவர் எனக்கு காட்டிடுவார்னா எனக்கு எதுக்கு விசுவாசம்? அடுத்தது என்னன்னு தெரியாத த்ரில்லிங்க்கு மத்தியிலும் எனக்கு ஒருவர் இருக்கிறார்ங்கிற நம்பிக்கையோடு நான் பயணிக்கிற பயணம் என்ன கண்டிப்பா என்ன லட்சிய கரையில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்ப முதல் காரியம் விசுவாசத்துல நடக்கிறதுன்னு சொல்லும் போது அதோட முடிவு என்னவா இருக்கும், அதோட முடிவு எப்படியா இருக்கும், இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரியலனாலும் நான் நடக்க நடக்க அது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே போக போக தெரியும். என்ன தெரியும்? ஆபிரகாம் அதைத்தான் செய்தார். உனக்கு வேணுங்கிறத நீ எடுத்துக்கோ அப்படின்னு லோத்தை பார்த்து ஆபிரகாம் சொன்ன போது அடுத்து என்ன நடக்க போது எனக்கு தெரியாது. 14வது வசனத்துல கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல போறார் எனக்கு தெரியாது. 10வது வசனத்துல 11வது வசனத்துல உன்னை பார்த்து உனக்கு வேணுங்கிறத நீ எடுத்துக்கோடான்னு லோத்துக்கு சொல்லும் போது அடுத்தது எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஆபிரகாமுக்கு கண்டிப்பா என்ன செய்யாது. ஆனா எது அவர் அப்படி சொல்ல வச்சு நீங்க நினைக்கிறீங்க? விசுவாசம். என்ன நடக்க போகுது அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. நீ முதல் செலக்ட் பண்ணிக்கோன்னு சொன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருக்கும் ஊருக்கே தெரியும். அப்படிங்கிற மாதிரி உன்னை முதல்ல செலக்ட் பண்ண சொன்னா நீ என்ன செய்வேன்னு தெரியாமையா உன்னை இத்தனை காலமா கூட வச்சுக்கிட்டு இருக்க. நீ என்னதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? சில சமயம் ஏதாவது பசங்க ஏதாவது கண்டுபிடிச்சிட்டீங்க டாடினா உன்னை நான் தாண்டா பெத்த, நீ என்ன பெத்தோ இல்லை அப்படின்னு கேட்கிற மாதிரி. நீ என்னதான் செய்வேன்னு என்ன செஞ்சிட முடியும் என்னால? இதுக்கப்புறம் நீ என்னதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? இதை கூட எடை போட்டு ஒருத்தரை பார்க்க தெரியாமையா நான் 6,000-7,000 ஃபேமிலிஸ் பார்த்திருக்கேன். நீ என்ன செய்வேன்னு எனக்கு கண்டிப்பா என்ன செய்யும்? ஆபிரகாமுக்கு ஆப்வியஸ்லி லோத் என்ன செய்ய போறான், என்ன செய்யும்? கண்டிப்பா தைரியமா சொன்னா உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கூட. ஆனா எது அப்படி சொல்ல வச்சுச்சு? விசுவாசம். அடுத்து எனக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர், அவர் மனம் மாற மனிதன் நல்ல, பொய் சொல்ல மனு புத்திரன் அல்ல. நீ வெளியில வா, நான் உன்னை பெரிய ஜாதியா மாத்துவேன்னு சொன்னவர், அவர் சொன்னதுதான். எப்படியும் அவர் என்ன வாழ வைப்பாருங்கிற விசுவாசம் எனக்கு இருந்ததுனால அடுத்து என்ன நடக்க போகுது அதை பத்தி எனக்கு கவலையில. உனக்கு என்ன வேணுங்கிறதோ அதை முதல்ல எடுத்துக்கோன்னு ஆபிரகாம் எதை வச்சு சொன்னாருன்னா போக போக எல்லாம் தெரியும், கர்த்தர் என்ன உயர்த்துவார். 14வது வசனத்தை பாருங்க, verse number 14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, பிரிந்த பின்பு சத்தமா, லோத்து பிரிந்த பின்பு. இதை கொஞ்சம் சத்தமா சொல்லாமே, லோத்து பிரிந்த பின்பு. லோத்து புரியுதுங்களா உங்களுக்கு? ஆபிரகாமுக்கு அவரோட வாக்குத்தத்தமானது கர்த்தரால எப்ப புதுப்பிக்கப்படுதுன்னா, எப்ப ரினியூவல் பண்ணப்படுதுன்னா, எப்போ ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரியிறாரோ அப்போ. 12ஆம் அதிகாரத்துல வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு. இப்ப வாக்குத்தத்தம் இப்படி வெளியில கொஞ்சம் தேவையில்லாம எகிப்துக்குள்ள போய் அப்படி போயிட்டு இருக்கு. இப்ப தேவையில்லாம லோத் வேற கூட ஒரு அன்வான்டட் லக்கேஜ் வேற கூட நடந்து வந்துகிட்டே இருக்கிறான். இப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தமானது எப்போ புதுப்பிக்கப்படுது, எப்ப ரினியூவல் பண்ணப்படுதுன்னா, எப்போ ஆபிரகாமை விட்டு லோத்து பிரியிறானோ, எப்போ லோத்த ஆபிரகாம் தங்கிட்டு தள்ளி வைக்கிறாரோ
அப்போதான் கர்த்தர் தான் ஆபிரகாமுக்காக கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் ரினியூ பண்றாருன்னு சொன்னா, இன்னைக்கு இது 2021 வரைக்கும் உங்களோட தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எனக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். சிலது நிறைவேறிருக்கலாம், சிலது இன்னும் நிறைவேறாம இருந்திருக்கலாம், இன்னும் நிறைவேறாம இருக்கலாம். அது ஏன் நிறைவேறாம இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எடுத்து பார்த்து இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில மறுபடியும் ரினியூ ஆகணும், நான் மறுபடியும் புதுப்பிக்கப்படணும்னா இந்த லோத்து என்கிட்ட இருந்து போகணும், இந்த லோத்து என்கிட்ட இருந்து நான் தள்ளி வைக்கணும். அவன் இதுக்கப்புறம் என் கூட கண்டிப்பா இருக்கவே. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மள யார் வாழ்றோமோ அவங்கள மட்டும்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரால ஆசீர்வதிக்க முடியும்னு சொன்னா எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் பிரிஞ்சான், இதுக்கப்புறம் வேண்டாம், போயிடும், நீ ஒரு பக்கம் போ, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன், இனி உனக்கு எனக்கு சாவாசம் வேண்டாம், தனியா போ. லோத்தை பிரிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் உன் வாக்குத்தத்தத்தை மறுபடியும் ரினியூவல் பண்ணி கொடுக்குறேன். அப்படின்னா நம்மள யார் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோமோ அவங்கள மட்டும்தான் நம்ம தேவனாகிய கர்த்தரால ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில உங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா உங்க வாழ்க்கையில சில ஆட்களை விட்டு நீங்க தள்ளி வந்தோம், சிலரை விட்டு உங்களை நீங்க பிரிச்சு எடுத்துக்கணும். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தையும் தள்ளி. இங்கிலீஷ்ல அண்ட் போட்டு வரும், பாரமான யாவற்றையும் அண்ட் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தை. அப்படின்னா ரெண்டு இதுல போட்டிருக்கு, பாவம் பாரம். எல்லாம் சொல்லுங்க, பாவம். பாவம்னா என்ன? பாவம் தான். பாரம்னா அது பாவம் இல்லை, ஆனா என்னோட ஓட்டத்துக்கு அது இடைஞ்சலா இருக்கும்னா, என் ஓட்டத்தோட வேகத்துக்கு அது இடைஞ்சலா இருக்கும்னா அதை நான் எத்தனை பேர் புரிஞ்சாமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு காலையில் ஆசீர்வதிக்கப்படணும்னா என்னை விட்டு சில மனிதர்கள் போயிடும், என்னை விட்டு சில பழக்க வழக்கங்கள் போயிடும், என்னை விட்டு சிலரெல்லாம் என்னை விட்டு தள்ளிடணும். தள்ளிட்டா என்னோட தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்னை மறுபடியும் என்னால புதுப்பிச்சு பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அந்த நாடகம், அந்த கூட பிறந்த பிறப்பு, அந்த ஃப்ரெண்டு, அந்த ஒரு சின்ன ஆசை, இதெல்லாம் பாவம் இல்லை. ஆனா இது ஒரு வேளை எனக்கு பாரமா இருக்கும்னா, நான் ஓடுற ஓட்டத்துக்கு இது எனக்கு ஒரு வேளை என்னோட ஓட்டத்தை ஸ்லோ பண்ணும்னா, அந்த ஃப்ரெண்ட் எனக்கு வேண்டாம், அந்த நாடகம் எனக்கு வேண்டாம், அந்த ஆசை எனக்கு வேண்டாம், அந்த சின்ன பழக்கம் எனக்கு வேண்டாம். இது பாவம் இல்லை. இது பாவமா? ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு ஒரு பாவமா? பாவம் இல்லை. அதோட பாரமா இருந்தா, உன் ஓட்டத்துக்கு அது இடைஞ்சலா இருந்தா, நீ போய் சேர வேண்டிய லட்சிய கரைக்கு அது இடைஞ்சலா இருந்தா தூக்கி வீசியது. அது உங்ககிட்ட இல்லாம இருந்தா உன்னால மறுபடியும் வாக்குத்தத்தத்தை ரினியூ பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 18வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை. தன்னோட சகோதரனாகிய லோத்து கிட்ட ஆபிரகாம் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லோத்து கிட்ட ஆபிரகாம் சொன்னார், லோத்தே, இனி உன்னோட மந்தை மேய்ப்பர்களுக்கும் என்னோட மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம ஒரே குடும்பம், நாம சகோதரர்கள். மாத்திரமல்ல, பொதுவான எதிரி ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கா, நாம நமக்குள்ள அடிச்சுக்கிட்டா நம்ம சாட்சி கண்டிப்பா என்ன செஞ்சிடும். ஆகவே இனி நமக்குள்ள எந்த விதமான வாக்குவாதமும் இருக்க வேண்டாம். நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன். உனக்கு வேணுங்கிறத நீ எடுத்துட்டு மிச்சத்தை மாத்திரம் எனக்கு கொடு. இனி நமக்குள்ள எந்த விதமான கலகங்களும் இருக்க வேண்டாம்னு ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொன்னார். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென் சொல்லுங்க. அதுல கடைசியா நாம் இந்த பகுதியை தியானிக்கும் போது நான் சொன்னேன், செலக்ட் பண்ற சாய்ஸ் முதல்ல லோத்துக்கு கிடைச்சதுனால, முதல்ல செலக்ட் பண்ற சாய்ஸ் யாருக்கு கிடைச்சது? லோத்துக்கு கிடைச்சதுனால ஆபிரகாமை விட லோத்தோட கைதான் உயர்ந்தது போலவும், ஆபிரகாமை விட லோத்தோட கைதான் ஜெயிச்சது போலவும் இந்த சம்பவத்தை முதல்ல வாசிக்கிறவங்களுக்கு அப்படிதான். இப்ப நமக்கு 14வது வசனம் 18வது வசனம்லாம் என்ன தெரியும், என்ன சொல்லி இருக்குன்னு ஏற்கனவே தெரியறதுனால கடைசியா ஆபிரகாம் தான் ஜெயிப்பார்னு தெரியும். ஆனா 12வது வசனத்துல 10வது வசனத்துல நின்னு பாருங்க, முதல்ல உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோன்னு லோத்து கிட்ட சொன்ன போது, லோத்து தனக்கு வேணுங்கிறத செழிப்பானதை முதல்ல செலக்ட் பண்ண போது பார்த்தா எப்படி தெரியும்? 18வது 14வது வசனம்லாம் எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பிளாங்கா இருக்கு. அப்படின்னா அந்த 12வது வசனத்தை 10வது வசனத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்? லோத் ஜெயிச்சிட்டான் போல. ஆபிரகாமை விட லோத்தோட கை மேல வந்துருச்சு. ஆபிரகாம் கீழே ஒரு ஸ்டெப் கீழே வந்துட்டாரு, லோத் ஒரு கை மேல போயிட்டாங்கிற மாதிரி தெரியும். ஆனா இது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தானே ஒழிய இது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இல்ல. எத்தனை பேர் புரிஞ்சாம?
ஹalleluya. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அவன் ஜெயிச்ச மாதிரி தெரியுது, அந்த சத்ரு ஜெயிச்ச மாதிரி தெரியுது, அந்த கடன் நம்மள ஜெயிச்ச மாதிரி தெரியுது. இது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தானே ஒழிய இது கிளைமாக்ஸ் இல்ல. போக போக சரி, எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹalleluya. ஆபிரகாம் பார்த்து அவனே போட்டு விடுறாரு, இருக்கட்டும் விடு. லோத் அவனுக்கு வேண்டறத எடுத்துக்கிட்டோம், அவன் எடுத்துக்கிட்டான், அவன் இடத்தை எடுத்துக்கிட்டோம். உனக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தம் கூடவே கண்டிப்பா என்ன செய்யுது, நீ அவனை உன் கூட சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. ஏன்னா நான் கூப்பிட்டது உன்னை மட்டும் தான். அப்படின்னா நீ அவனை உன் கூட சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. கூட்டிட்டு வந்தே இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு கரையை செலுத்தி தானே ஆகணும். எடுத்துட்டு போட்டோம், என்ன செய்யட்டும், அவனுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போட்டோம். ஆனா உனக்கு நான் பண்ணின வாக்குத்தத்தம் கூடவே என்ன செய்யுது, பரவாயில்ல. இப்ப அவனை விட்டு நீ பிரிஞ்சுட்டு இல்ல, லோத்தை உங்ககிட்ட இருந்து அகற்றிட்டு இல்ல. இப்ப 12ஆம் அதிகாரத்துல நான் உனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தனோ அதை நான் மறுபடியும் உனக்கு புதுப்பிச்சு தரேன்னு சொல்லி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒரு பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எண்ணட்டும், அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஹalleluya. அப்படி ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை புதுப்பிச்சு கொடுத்த போது 18வது வசனத்தை நம்ம வாசிச்சோம். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரே சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை. எப்ரோனில் இருக்கும் மம்ரே சமபூமி, எப்ரோனில் இருக்கும் மம்ரே சமபூமி. ஆபிரகாம் அந்த பூமியிலே ஒரு கூடாரத்தை போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை. மம்ரே என்ற வார்த்தைக்கு ஃபேட்னஸ் என்று பொருள். மம்ரே என்ற வார்த்தைக்கு கொழுமை அல்லது கொழுத்த அப்படின்னு அர்த்தம். மம்ரே அப்படின்னா ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, எப்ரோனில் இருக்கும் மம்ரே சமபூமியிலே கூடாரத்தை போட்டார். அப்படின்னா மம்ரேனா ஃபேட்னஸ், கொழுப்பு, கொழுமை அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பேரும் ஆமென் சொல்றாங்க. எப்ரோன் என்ற வார்த்தைக்கு பிளெஸிங், ஆசீர்வாதம் என்று அர்த்தம். மம்ரேனா கொழுமை, கொழுத்த அப்படின்னு அர்த்தம். எப்ரோன்னா பிளெஸிங், ஆசீர்வாதம்னு அர்த்தம். அப்படின்னா ஆபிரகாம் தன்னோட கூடாரத்தை எங்க போட்டாரு, கொழுத்த ஆசீர்வாதத்துக்கு மேல போட்டாரு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றாங்க? ஹalleluya. ஆபிரகாம் கூடாரத்தை எங்க போட்டாரு, கொழுத்த ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க, என்ன ஆசீர்வாதம் மேல? சரி, நம்ம தேவனாகிய கர்த்தரிடத்திலே நமக்கு கொடுப்பதற்காக கொழுத்த கொழுமையான ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? நமக்கு கொடுக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்ட்ட ஃபேக்டான பிளெஸிங்ஸ், கொழுமையான பிளெஸிங், கொழுத்த ஆசீர்வாதங்கள் நிறைய நம்ம தேவனாகிய கர்த்தருடைய கையில நமக்கு கொடுக்கிறதுக்கு அவரிடத்துல இப்படிப்பட்ட கொழுத்த ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருக்கு. காஞ்சு போன ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டான்னு நான் நினைக்கிறேன். யாராவது என் கூட சேர்ந்து ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. கொழுமையான ஆசீர்வாதம் என் ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது இந்த காஞ்ச ஒட்டிக்கிட்டு இருக்கிற அங்கங்கே அது எனக்கு கண்டிப்பா எனக்கு வேண்டாம். என் ஆண்டவர்கிட்ட கொழுமையான ஆசீர்வாதம், கொழுத்த செழிப்பான ஆசீர்வாதம் என்னோட தேவனாகிய கர்த்தருடைய கரத்துல எனக்கு கொடுப்பதற்காக இருக்கிறாமே. ஆனா விஷயம் என்னன்னா, அந்த கொழுமையான அல்லது அந்த கொழுத்த ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளணும்னா நாம நம்ம கூடாரத்தை அது மேல போடணும், சரியான திசையில போடணும். அந்த கொழுமையான ஆசீர்வாதத்து மேல என்ன செய்யணும், கூடாரத்தை. ஆபிரகாம் தன்னோட கூடாரத்தை சரியான இடத்துல சரியான திசையில எப்ரோனில இருக்கிற மம்ரே கொழுத்த ஆசீர்வாதத்துக்கு மேல தன்னோட கூடாரத்தை ஆபிரகாம் போட்டார். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் காஞ்சும் தேஞ்சும் போன ஆசீர்வாதங்களோடு கூட ஏன் போராடிட்டு இருக்கிறோம்னா, என்னைக்கோ கிடைச்ச 4 அமீர் பஸ், என்னைக்கோ ஓட்டுல 2 பிசாசு, என்னைக்கோ செஞ்ச ஊழியம், என்னைக்கோ வாங்கின செருப்பு, என்னைக்கோ வாங்கின வீடு, என்னைக்கோ வாங்கின கார், இதே வச்சுட்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஆண்டவர் எனக்கு செஞ்ச ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. லூசு முந்தானைக்கு கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சார், அந்த முதல் சொல்லி 30 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதான் முடிச்சு போச்சு. முந்தா நாள் கர்த்தர் உனக்கு என்ன, இந்த காஞ்ச ஒட்டிக்கிட்டு இருக்கிற தேஞ்சு போன ஆசீர்வாதத்தை நம்மள நிறைய பேர் ஏன் புடிச்சிட்டு நடக்கிறோம்னா, கூடாரத்தை நம்ம சரியான இடத்துல கூடாரம் நான் சொல்றது நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம், நம்முடைய சிந்தை, இதை நாம கொழுமையான ஆசீர்வாதத்து மேல நம்ம போட்டா கொழுமையான ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும்.
ஹalleluya. சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கோம். அவருடைய வார்த்தை புஷ்டியானது, திடமானது. அப்ப என்னுடைய இருதயமாகிய கூடாரத்தை அவருடைய வார்த்தைக்கு கொழுமையான ஆசீர்வாதத்து மேல நான் கரெக்டா போட்டேன்னா, நான் வெளியில போகும்போது இந்த வார்த்தை எனக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணின வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை கண்டிப்பா வெளியில போகும்போது என்னால பிடிச்சுக்க முடியும். இங்க நான் உட்கார்ந்துருக்கும் போது என்னுடைய இருதயத்தை நான் வேற ஏதோ காஞ்சு போனேன், தேஞ்சு போனேன், என் வீட்டு மேல, என் வேலை மேல நான் போய் வைக்க வேண்டிய சோறு மேல போட்டிருந்தேன்னா, அதே காஞ்சு தீஞ்சு போன ஆசீர்வாதம் தான் இருக்குமே ஒழிய கொழுமையான செழிப்பான ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளால ஒரு நாளும் பிரவேசிக்க முடியாது. அதை நம்ம ஆண்டவருக்குள்ள, ஆண்டவருக்கு நேரா நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்? நாம அதெல்லாம் செய்ய மாட்டோம். நான் யாருக்கும் கெட்டவனா இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் என்ன செய்யணும்? நமக்கு எதுக்கு வந்து புத்தினாப்புல என்ன செய்யலாம்? எல்லாருக்கும், யாருக்கும் வேண்டாம். உனக்கும் கெட்டவனா இருக்க வேண்டாம், எல்லாரையும் விட்டு எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சாதான் நம்மளால பெருசா வாழ முடியும். இது எல்லாத்தையும் நான் எப்போது சொல்ல, நான் மேல போக போக ஆக்சிஜன் எனக்கு கம்மியாயிட்டே இருக்கும். ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு என்னால மேல போக முடியும். மேல அப்படி நான் ஒரு கூட்டத்தை தான் கூட்டிட்டு போவேன்னா அதோட கூட சேர்ந்து நானும் செத்து தொலைய வேண்டியதான். அதனால சிலரெல்லாம் குறிப்பிட்ட எல்லையோட குழந்தை என்ன செஞ்சிடணும், உனக்கும் அங்க வரைக்கும் வர்றதுக்கு உனக்கும் அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா வா, வர முடியலன்னா தயவு செய்து என் பின்னாடி வராம பாதியில ஒரு பாய் சொல்லிட்டு ஓர்பால் மாமியாருக்கு முத்தம் கொடுத்து அனுப்பிச்சு வச்ச மாதிரி முத்தம் கொடுத்து மகராசியா போயிட்டு வாமா, நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு கூட பக்கத்துல உட்காடுறேன், நீ கட்டிட்டு வந்த சேவை நல்லாவே இல்லைனாலும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றேன். ஆனா அதோட நம்ம சாவகாசம் எல்லாம் அதோட என்ன செஞ்சுக்கலாம், நிப்பாட்டிக்கலாம். மேல போக போக உன்னை என்னால சேர்த்துட்டு கூட வச்சுட்டு என்ன செய்ய நடக்கவே. நான் சொல்றது கேளுங்க, உங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்கன்னா, நீங்க ஆசீர்வாதமா மாறுவீங்கன்னா, ஒரு காரியத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை நிறைய பேர் எதிர்ப்பாங்க. உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு பத்திக்கிட்டு வரும். இவனை வெட்டி போட்டுட்டாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா என்ன செய்யும், தோணும். இதுல முதல் இடத்துல யார் வருவாங்கன்னா, நம்ம சொந்த குடும்பம். அடுத்த சர்ச்சில் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரி, நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னா, நம்ம ஆசீர்வாதமா மாறுவோம்னா, நம்மளை எதிர்க்கிறதுக்கு நிறைய பேர் கண்டிப்பா என்ன செய்வாங்க. இயேசு சொன்னார், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அது வரைக்கும் நம்ம கூட நிறைய ஆட்கள் இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஆசீர்வாதமா மாறினதுக்கு அப்புறம் நம்ம கூட நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க. நிறைய இடத்துல எங்க அம்மா அடிக்கடி கேட்பாங்க, ஏன்டா நம்மளை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, என்ன செய்யறோம், எல்லாம் தானே செய்யறோம். ஆமா, நாம ஒரு காலத்துல நம்ம வீடே ஏலத்துக்கு போற மாதிரி பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல 3 தடவை விளம்பரம் வந்து ஏலத்துக்கு போச்சுன்னு சொன்னாங்க. இப்ப நாம அங்கேயும் ஒரு வீட்டை கட்டி, அதுக்கப்புறம் நாம குடியிருக்க ஒரு 2 வீட்டை கட்டி, அதுக்கப்புறம் 10 பேர் குடியிருக்கிறதுக்கு 4 மாடிக்கு வீட்டை கட்டி வாடகை விட்டு நாம இருக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆகவே நமக்கு எதிரிகள் கண்டிப்பா என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நாம சாதாரணமான ஆட்களா இல்லாம ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்து தேவனுக்காக பிரகாசிக்கிறவர்களாக, எழுபவர்களாக, செயல்பவர்களாக இருந்தா கண்டிப்பா எதிரிகள் என்ன செய்வாங்க, இருக்கத்தான். ஆனா நாம அதுக்கெல்லாம் எனக்கு கொழுமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கார். உனக்கு வேண்டி நான் செழிப்பா இருக்கிறது உனக்கு பிரச்சனைங்கிறதுக்காக நான் ஒதுங்கிக்க முடியாது. எனக்கு கொழுமையான செழிப்பான ஆசீர்வாதம் இந்த 2021 வேணும். ஆகவே என்னுடைய இருதயமாகிய கூடாரத்தை நான் கொழுமையான செழிப்பான ஆசீர்வாதத்தை மேல போட்டுத்தான் ஆமைங்கிறவங்க மாத்திரம் சத்தமா ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. லோத்து சோதோமையும் குமாராவையும் தனக்கு என்று தெரிந்து கொண்ட போது ஆபிரகாம் மம்ரேயும் எப்ரோனையும் என்ன செஞ்சார், அவர் தனக்கு. லோத்து தன்னுடைய மாம்ச கண்களினாலே அதை செலக்ட் பண்ணா, பார்க்கறதுக்கு அது செழிப்பா இருந்தாலும். ஆனா ஆபிரகாம் தன்னுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை பார்த்து இதுதான் கர்த்தர் எனக்காக வைத்திருக்க இடம் என்று செலக்ட் பண்ணா. இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த புதிய 2021 வருஷத்துல நம்ம மாம்ச கண்கள்ல எதையும் செலக்ட் பண்ண வேண்டாம். ஆவிக்குரிய கண்கள்ல நம்ம என்ன செய்வோம், செலக்ட் பண்ணோம். நம்ம மாம்ச கண்கள்ல எதையும் பார்க்க வேண்டாம். ஆவிக்குரிய கண்ணுல வசனங்கிற கண்ணாடியை போட்டு பார்ப்போம். தேவன் நமக்காக வைத்திருக்கிறத இந்த 2021 கண்டிப்பா நாம பிடித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி இன்னைக்கு காலையில ஆண்டவரை கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆபிரகாமுக்கு ஒரு ட்ரேட் மார்க் இருந்துச்சு. மனுஷன் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிப்பார். அதுதான் ஆபிரகாமோட ட்ரேட் மார்க். கண்ணில் மூடி நின்னுங்க. இந்த 2021 என்னோட உங்களோட ட்ரேட் மார்க் என்ன? ஆபிரகாமுக்கு ஒரு ட்ரேட் மார்க் இருந்துச்சு. எங்க போனாலும் பலிபீடத்தை கட்டிடுவார், கர்த்தரை ஆராதிச்சிடுவார்.
கூடாரத்தை சரியான இடத்துல போடுவார், பலிபீடத்தை கட்டிடுவார், கர்த்தரை ஆராதிப்பார். அதுதான் ஆபிரகாமோட ட்ரேட்மார்க். 2021 இந்த சபையில நிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்க கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களோட ட்ரேட்மார்க் என்ன? வாட் இஸ் யுவர் ட்ரேட்மார்க்? யார் பிரசங்கம் பண்ணினாலும் இந்த அக்கா தூங்கிடும், இந்த அண்ணன் தூங்கிடுவார், இதுதான் உங்க ட்ரேட்மார்க்கா? இந்த குடும்ப தசவாமே கொடுக்காது, இதுதான் உங்க ட்ரேட்மார்க்கா? ஆராதனைக்கு எப்போதுமே லேட்டா தான் வருவாங்க, இதுதான் உங்க ட்ரேட்மார்க்கா? அப்படியே ஆராதனைக்கு வந்தாலும் கையை தட்டவோ பாட்டு பாடவோ மாட்டார் அந்த அண்ணன் அந்த அக்கா, அதுதான் உங்க ட்ரேட்மார்க்கா? இல்ல உங்க ட்ரேட்மார்க் ஆராதனையா? ஆபிரகாமுக்கு ஒரு ட்ரேட்மார்க் இருந்துச்சு, எங்க போனாலும் பலிபீடம் ஆராதனை, பலிபீடம் ஆராதனை, பலிபீடம் ஆராதனை. இன்னைக்கு உங்களோட என்னோட ட்ரேட்மார்க் என்ன? இவன் பக்கத்துல உட்காந்தா பயங்கர சத்தமா பாட்டு பாடுறான், ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டா இவ கண்ணே மறந்துடும். அதுவும் இயேசுவை பத்தி பேசிட்டாங்கன்னா ஐயோ இவனை கையிலே பிடிக்க முடியாது, இவனை கை, அதுதான் உங்க ட்ரேட்மார்க்கா? உங்க ஆண்டவர் உங்களுக்கு எத்தனையோ சுகத்தை கொடுத்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது உங்களோட ட்ரேட்மார்க் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதா இருக்க கூடாது, சத்தமா ஹalleluya சொல்லி அவரை பாடி துதிக்கிறதா இருக்கணும். நீங்க மனுஷங்களால சூழ்நிலைகளால சுக்கு நூறா உடைக்கப்பட்டு போய் கடந்த போது உங்களுக்கு அங்க ஏராளமான வழிகளை தேவனாகிய கர்த்தர் திறந்து கொடுத்தார். அப்படிங்கும் போது உங்க ட்ரேட்மார்க் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து தூங்கறதா இருக்க கூடாது, நன்றி இயேசுவேன்னு சொல்லி சத்தமா கூப்பிட்டு ஹalleluya சொல்லி கையை தட்டியோட நாமத்தை கொண்டாடுறதா இருக்கும். What is your trademark tonight? This day, sorry. What is your trademark in this morning? இந்த காலை வேளையில உங்க trademark என்ன? ஆபிரகாமோட trademark ஆராதனை. 2021 உங்க trademark என்ன? ஒரு 2 நிமிஷம் ஆராதிப்பீங்க. உங்க trademark ஆராதனையா இருந்தா மௌனமா இருக்கிறதா உங்க trademarkனா மௌனமா நில்லுங்க. ஆனா ஆராதிக்கிறது உங்க ட்ரேட்மார்க்னா, நன்றி சொல்றது உங்க ட்ரேட்மார்க்னா, எனக்கு நன்மை செய்தவரை நான் பாடி துதிக்கிறது தான் என்னோட ட்ரேட்மார்க்னா, உங்க சத்தத்தை உயர்த்தலாமா? உங்க சத்தத்தை உயர்த்தலாமா? உங்க ட்ரேட்மார்க் அதுவா இருந்தா, உங்க ட்ரேட்மார்க் அமைதியா இருக்கிறதா மைக் சத்தனோட நீங்க தின்றுங்க. ஆனா உங்க ட்ரேட்மார்க் இல்ல கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை ஆராதிக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துறது. எத்தனை பேர் உங்க சத்தத்தை உயர்த்தி தேவனாகிய கர்த்தர் ஓ இம்மட்டும் உதவி அந்த எபினேசர் இதுவரைக்கும் காத்தவரை, தீயும் தண்ணீரையும் நீங்க கடந்து ஒரு வழிக்கு உங்களுக்கு உதவி செய்தவரை, யோர்தான்ல உங்களுக்கு முன்னாடி பின்னிட்டு திரும்பி ஓட பண்ணினவரை, எரிகோக்குள்ள உங்களுக்கு முன்னதாக கவிழ்த்தவரை, உங்களுக்கு முன்னாடி வந்த சவால்களை நீங்க ஜெயிக்கும்படிக்கு செய்தவரை, உங்க சத்துருக்கள் உங்க பாதங்களுக்கு கீழாக ஒப்புப்படுத்தவரை, உங்களுக்கு விரோதமாக வந்த ஆயுதங்களை முறியடித்தவரை, உங்களை வாழாக்காம தலையாக்கினவரை, கீழாக்காம மேலாக்கினவரை, நீங்க நினைக்கிறத விட, நீங்க வேண்டிக் கொள்கிறத விட உங்களுக்கு அதிகமான உதவிகளை செய்தவரை, நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கான நன்மைகளை உங்களுக்கு அறிந்திருக்கிறவரை, உள்ளங்கைகளை உங்களை வரைந்திருக்கிறவரை, உங்களை ஒரு காலம் மறக்காதவரை, உங்களுக்காக எதையும் செய்கிறவரை, மனுஷனுடைய யோசனைகளை அவமாக்கி பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாது. எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில உங்களை ஜெயிச்சிட்டதா உங்களை ஜெயிச்சிட்டதா உங்க எதிரி நினைச்சிருக்கோம். உங்களோட கை அவரோட கையை விட மேல உயர்ந்திருக்கிறதா நினைச்சிருக்கோம். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார், நினைச்சிட்டு போறான் விடுறா. லோத்து நினைச்சா நம்ம அண்ணனை நாம ஜெயிச்சிட்டோம், நம்ம அண்ணன் உழைக்க தெரியாதவன், எது வேணுங்கிற சாய்ஸ் முதல்ல நம்ம கையில கொடுத்துட்டான். நாம இருக்கிறதுலே பெஸ்டான எடுத்துட்டு மிச்சமீதி கொடுக்கிறோம். இவன் உழைக்க தெரியாதவன், இவன் ஏமாந்தவன் நினைச்சு கொஞ்ச தூரத்துல அழிஞ்சு போக போற சோதம் குமாரவுக்கு முன்னாடி ஈஸி சேர் போட்டு ஜாலியா உட்கார்ந்து இருந்தான் லோத்து. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிறவர்களே பொறாமை கொள்ளாது, அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசு புல்லை போல வாழ. எத்தனை பேர் கையை கட்டும் போது கர்த்தரின் வெளிச்சமின் ரட்சிப்புமாய் இருக்கிறார், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவன் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துக்களும் என் பையன்மாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்கையும் நெருக்குகிறேன், அவர்களே நீரடி விழுவார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாரிய நிலையினாலும் என் இருதயம் பயப்படாது. என்னே ஒரு யுத்தம் எழுப்பினாலும் இதுவே நான் நம்பிக்கிறேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தரின் மகிமை
ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற ஐஸ்வர்ய சம்பந்தராகிய என்னுடைய தேவனாகிய கர்த்தரை துதிப்பேன், ஆராதிப்பேன், பலிபீடத்தை கட்டுவேன். ஓ வேண்டாத லோகங்களை என்னை விட்டு வெளியே தள்ளுவேன். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், தொடர்ந்து அவரை சேவிப்பேன், தொடர்ந்து ஆராதிப்பேன். ஓ என்னை அப்பொழுது அவர் கண்மலையின் உயரத்திலே நிறுத்தி என்னை அவர் ஆனது காப்பார் என்று நம்பிக்கை இருக்கிற கடைசியா ஒரு 3 ஆமென் சொல்லுங்க. தலைக்கு மேல கை கட்டி ஆமென். போக போக தெரியும் கை கட்டி ஆமென். போக போக தெரியும் கை கட்டி ஆமென். ஹalleluya. உங்களுடைய தொடர்ந்து சமூக பிரசன்னத்தோடு கூட இருக்கிற தாங்கி நடத்தும். அடுத்தடுத்த இந்த ஊழியத்தில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நியூஆன்சஸ்லயும் மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து தாங்கி நடத்துவதாக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya.